Samsung recently launched பண்ண Samsung Galaxy F22 மொபைலோட unboxing and detailed review தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாம இந்த மொபைல்ல என்ன நல்லா இருக்கு நல்லா இல்ல யார் வாங்குனா பெஸ்டா இருக்கும் அப்படிங்கற எல்லாத்தையுமே வீடியோக்குள்ள நம்ம டீடைலா பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். முதல்ல மொபைலோட அன்பாக்சிங் பார்த்துட்டு வந்துருவோம். சாம்சங்கோட மொபைல் பாக்ஸ் வந்து எப்பவுமே கம்பாக்டா கொடுத்துருப்பாங்க. அந்த மாதிரி தான் இந்த மொபைல் பாக்ஸும் இருக்குது. மற்ற பிராண்ட் கொடுக்குற மாதிரி ரொம்ப பெரிய பாக்ஸ்லாம் இங்கே கொடுக்கல, ரொம்ப சின்ன பாக்ஸ் மாதிரி தான் இருக்கு. இங்கே ஃப்ரண்ட்ல வந்து மாடல் நேம் Galaxy F22 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இங்கே மொபைல் இமேஜ் இருக்குது, கீழே சாம்சங் அப்படின்னு போட்டிருக்காங்க. பின்னாடி அதோட முக்கியமான ஃபீச்சர்ஸ் எல்லாமே ஹைலைட் பண்ணியிருக்காங்க. இப்போ பாக்ஸை ஓப்பன் பண்ணுவோம். பாக்ஸை ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா பாக்ஸில் மேலேயே மொபைல் கொடுத்துருக்காங்க. அதை பற்றி அப்புறம் டீட்டெயிலாக பார்ப்போம். இதுக்கப்புறம் பாக்ஸ்க்குள்ள ஒரு 15 வாட் சார்ஜிங் அடாப்டர் கொடுத்துருக்காங்க. ஒரு டைப் சி சார்ஜிங் கேபிள் இருக்குது. அதுக்கப்புறம் பாக்ஸ்க்குள்ள இன்னொரு குட்டி பாக்ஸ் மாதிரி கொடுத்திருக்காங்க. அதை ஓபன் பண்ணோம் அப்படினா அதுக்குள்ள யூசர் மேனுவல், வாரண்டி கார்டு, சிம் எஜெக்டர் டூல் இதெல்லாம் கொடுத்திருக்காங்க. இவ்வளவுதான் இந்த பாக்ஸ்க்குள்ள இருக்குது. இந்த பாக்ஸ்ல மிஸ் ஆகுறது அப்படினு பார்த்தனா இங்க வந்து TPU கேஸ் கொடுக்கல. பெரும்பாலும் மத்த பிராண்ட்ஸ் எல்லாமே இந்த பிரைஸ் செக்மென்ட்க்கு பாக்ஸ்க்குள்ளேயே TPU கேஸ் கொடுப்பாங்க. பட் இவங்க வந்து அதை ஆஃபர் பண்ணல. இப்போ மொபைலை பத்தி டீடைலா பார்ப்போம். இங்க டிசைன் அப்படினு பார்த்தனா Samsung Galaxy M32ல என்ன டிசைன் இருந்ததோ அதே மாதிரி தான் இங்கேயும் டிசைன் கொடுத்திருக்காங்க. இங்க லைனா போற மாதிரி ஒரு டிசைன் இருக்குது. இங்க ஃபிங்கர் பிரிண்ட்லாம் கேப்சர் பண்ணாத மாதிரி இந்த ரியர் டிசைன் வந்து பண்ணிருக்காங்க. மேல ஸ்கொயர் ஷேப் குள்ள கேமராஸ் வந்து பிளேஸ் பண்ணிருக்காங்க. குவாட் கேமராஸ் இருக்குது. கீழ வந்து ஃபிளாஷ் கொடுத்திருக்காங்க. கீழ Samsung அப்படின பிராண்ட் நேம் கொடுத்திருக்காங்க. நம்ம கிட்ட இருக்குது Black கலர். இதே மாதிரி ப்ளூ கலர் வேரியன்ட்டும் ஒன்னு அவேலபிளா இருக்குது. இந்த மொபைலோட பேக் பார்த்தா அப்படினா இங்க பிளாஸ்டிக்ல தான் மேட் பண்ணிருக்காங்க. இங்க கிளாஸ் பேக்லாம் கிடையாது. அப்படியே இங்க ஃப்ரண்ட்ல வந்தோம் அப்படினா இங்க 6.4 இன்ச்ல சூப்பர் AMOLED டிஸ்ப்ளே கொடுத்திருக்காங்க. ஆனா HD+ டிஸ்ப்ளே தான். இந்த டிஸ்ப்ளேக்கு 90 Hz ரெஃப்ரெஷிங் ரேட்டும் கொடுத்திருக்காங்க. இந்த டிஸ்ப்ளேக்கு ப்ரொடக்ஷன் அப்படினு பாக்கும்போது Corning Gorilla Glass 5 ப்ரொடக்ஷன் கொடுத்திருக்காங்க. Samsung தான் இதெல்லாம் கொடுக்குறாங்களா அப்படின்னு நம்மள பிரமிச்சு பார்க்க வைக்குது. அந்த அளவுக்கு டிஸ்ப்ளேக்கு ப்ரொடக்ஷன்லாம் Gorilla Glass 5 ப்ரொடக்ஷன் கொடுக்குறாங்க. அது போக இந்த டிஸ்ப்ளேக்கு வந்து இங்க 600 nits பிரைட்னஸ் இருக்குது. ஆனா இந்த டிஸ்ப்ளே வந்து வாட்டர் டிராப் நாட்ச் ஸ்டைல்ல தான் எடுத்துட்டு வராங்க. ரொம்ப கம்மியான பிரைஸ்ல இது கொடுக்கிறது வந்து ஓரளவு ஓகே அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா Samsung வந்து 20000 ரூபாய் பிரைஸ் செக்மென்ட் வரைக்கும் கூட இந்த மாதிரி எல்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க. அதனால இந்த பிரைஸ் செக்மென்ட்க்கு இது ஓகே அப்படின்னு சொல்லலாம். இங்க டிஸ்ப்ளேயோட எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது இங்க LED டிஸ்ப்ளே அப்படிங்கறதுனால நல்ல கலர்ஃபுல்லான ஒரு பிரைட்டரான டிஸ்ப்ளே இருக்குது. இன்டோர்ல பார்த்தாலும் சரி இல்ல அவுட்டோர்ல பார்த்தாலும் சரி இல்ல சன்லைட்ல பார்த்தாலும் சரி ஒரு நல்ல பிரைட்னஸ் கிடைக்குது. ரொம்ப வெயில் அடிக்கும் போது பாத்தீங்க அப்படினா கொஞ்சம் டிம்மா தெரியுற மாதிரி இருக்கு. மத்தபடி டிஸ்ப்ளேயோட எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்பவே சூப்பரா இருக்கு. இங்க வீடியோஸ் பாக்கும்போது அந்த கலர்ஸ், வைப்ரண்ட் இதெல்லாம் ரொம்ப சூப்பரா இருக்குது. ஓவராலா டிஸ்ப்ளேயோட எக்ஸ்பீரியன்ஸ் நல்லாவே இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அந்த 90 Hz ஹையர் ரெஃப்ரெஷ் ரேட்டும் இங்க ஒரு நல்ல ஸ்மூத்தான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நமக்கு கிடைக்குது. அப்படியே இந்த மொபைலோட டாப்ல வந்தோம் அப்படினா இங்க செகண்டரி நாய்ஸ் கேன்சலேஷன் மைக் கொடுத்திருக்காங்க. ரைட் சைடுல பார்த்தா அப்படினா இங்க வால்யூம் அப் டவுன் பட்டன் இருக்குது. கீழ வந்து பவர் பட்டன் கொடுத்திருக்காங்க. அந்த பவர் பட்டன்லயே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாரும் கொடுத்திருக்காங்க. பாட்டம்ல வந்தோம் அப்படினா இங்க ஒரு 3.5 mm ஜாக் இருக்குது, மைக் இருக்குது, சார்ஜிங் போர்ட் இருக்குது, ஒரு ஸ்பீக்கர் கொடுத்திருக்காங்க. லெஃப்ட் சைடுல வந்தோம் அப்படினா சிம் ஸ்லாட் இருக்குது. அதை ஓபன் பண்ணோம் அப்படினா இங்க டுயல் சிம் வித் டெடிகேட்டட் SD கார்டு ஸ்லாட் கொடுத்திருக்காங்க. அப்படியே இந்த மொபைல்ல கேமராவோட பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ரியர்ல குவாட் கேமராஸ் கொடுத்திருக்காங்க. அதுல பிரைமரி சென்சாரா 48 மெகாபிக்சல் இருக்கு. அதுக்கப்புறம் ஒரு 8 மெகாபிக்சல் அல்ட்ரா வைட் லென்ஸ் 2+2 அப்படிங்கிற மாதிரி மேக்ரோ டெப்த் இந்த மாதிரி குவாட் கேமரா செட்டப் வந்து இந்த மொபைல்ல வருது. இதோட பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது அவுட்டோர்ல நல்ல லைட்டிங்ல எடுக்கும்போது அதுவும் அந்த 48 மெகாபிக்சல் எடுக்கும்போது போட்டோ குவாலிட்டி ஒரு எக்ஸலன்ட்டான போட்டோ குவாலிட்டி கிடைக்குது. அதே மாதிரி போர்ட்ரைட் ஷாட்டும் அவுட்டோர்ல எட்ஜ் டிடெக்ஷன் இதெல்லாம் ரொம்பவே பெர்ஃபெக்ட்டா இருக்கு. போட்டோஸ் வந்து சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இதுல வீடியோஸ் அப்படின்னு பார்க்கும்போது 1080ல 30 fps வரைக்கும் தான் நம்மளால வீடியோ ஷூட் பண்ணிக்க முடியும். அட்லீஸ்ட் வந்து இவங்க 60 fps வந்து கொடுத்திருந்திருக்கலாம். இருந்தாலும் இந்த 30 fpsல ஓரளவு நல்ல குவாலிட்டியான வீடியோஸ் வந்து நம்மளால ஷூட் பண்ணிக்க முடியுது. இது போக Samsungல எப்பவும் கொடுக்குற மாதிரியான கேமரா ஃபீச்சர்ஸ் தான் இந்த மொபைலையும் கொடுத்திருக்காங்க. அப்படியே இங்க ஃப்ரண்ட்ல செல்ஃபி கேமராக்கு வந்தோம் அப்படினா இங்க 13 மெகாபிக்சல் செல்ஃபி கேமரா கொடுத்திருக்காங்க. செல்ஃபி கேமராவோட பெர்ஃபார்மன்ஸும் அவுட்டோர்ல எடுக்கும்போது போட்டோவா இருக்கட்டும் போர்ட்ரைட் ஷாட்டா இருக்கட்டும் ரெண்டுமே ரொம்பவே பெர்ஃபெக்ட்டா எடுத்துக்க முடியுது. வீடியோ ஓரளவு டீசென்ட்டான வீடியோ குவாலிட்டி வந்து இந்த மொபைல்ல கிடைக்குது. ஆனா ரியர் கேமரா யூஸ் பண்ணாலும் சரி இல்ல செல்ஃபி கேமரா யூஸ் பண்ணாலும் சரி இன்டோர்ல ஓரளவு டீசென்ட்டான லைட்டிங்ல எடுக்கிறீங்க அப்படினாலுமே இந்த போட்டோ குவாலிட்டி வந்து அந்த அளவுக்கு பெஸ்டா இல்ல. இன்னும் புவரான லைட்டிங்ல எடுக்கிறீங்க இல்ல நைட் மோட் யூஸ் பண்ணி எடுக்கிறீங்க அப்படினாலுமே உங்களுக்கு பெஸ்டான போட்டோ குவாலிட்டி கிடைக்காது. ரொம்ப நாய்ஸியான போட்டோ குவாலிட்டி தான் கிடைக்குது. இருந்தாலும் பட்ஜெட் செக்மென்ட்ல ஓரளவு டீசென்ட்டான கேமரா பேக் வந்து இந்த மொபைல்ல கொடுத்திருக்காங்க. அந்த அளவுக்கு டீசென்ட்டான பெர்ஃபார்மன்ஸ் வந்து இதுல நமக்கு கிடைக்குது. அவுட்டோர்ல நல்ல லைட்டிங்ல சூப்பரா நல்ல கலர்ஃபுல்லா பிரைட்டரா நம்மளால போட்டோஸ் எடுத்துக்க முடியுது. இந்த மொபைல்ல இன்னொரு ஹைலைட்டான விஷயம் என்ன, இந்த பிரைஸ் செக்மென்ட்ல வரக்கூடிய பெரும்பாலான மொபைல்ஸ்ல அந்த அல்ட்ரா வைட் ஷாட்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்பவே பெர்ஃபெக்ட்டா இருக்காது. கொஞ்சம் டார்க்கான போட்டோஸ் தான் கிடைக்கும். பட் இந்த மொபைல்ல அல்ட்ரா வைட் ஷாட்ஸ் வந்து நார்மல் போட்டோ விட நல்ல பிரைட்டரான போட்டோஸ் வந்து நம்மளால எடுத்துக்க முடியுது. அதனால அதிகமா அல்ட்ரா வைட் ஷாட்ஸ் வந்து எடுப்பீங்க அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த மொபைல் வந்து உங்களுக்கு பெட்டரான சாய்ஸா இருக்கும். இதுல பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது இங்க MediaTek Helio G80 அப்படிங்கிற ஒரு ப்ராசஸர் கொடுத்திருக்காங்க. Samsung பொறுத்தவரைக்கும் எப்பவுமே அவங்க எடுத்துட்டு வர பிரைஸ் செக்மென்ட்டை விட கொஞ்சம் கம்மியான பிரைஸ் செக்மென்ட்ல இருக்கக்கூடிய ப்ராசஸர் தான் கொடுப்பாங்க.
அந்த விதத்துல இந்த மொபைல்ல G80 கொடுத்ததே ஓரளவு பெஸ்ட் அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா இந்த ப்ராசஸர் தான் M32 மொபைல்லே கொடுத்திருக்காங்க. இதோட பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஓரளவு ஹை ரன் கேம்ஸ் எல்லாமே இது ஹேண்டில் பண்ணுது. BGMI, Asphalt, Free Fire இதெல்லாமே நம்ம விளையாண்டு செக் பண்ணி பார்த்தோம். லோ கிராபிக்ஸ்ல ஓரளவு ஸ்மூத்தா நம்மளால விளையாட முடியுது. அங்கங்க ஃப்ரேம் டிராப் பார்க்க முடியுது. நீங்க பேருக்கு ஹை ரன் கேம்ஸ்லாம் விளையாடணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த மொபைல் வந்து உங்களுக்கு பெட்டரான சாய்ஸா இருக்கும். கொஞ்சம் லாக் ஆக செய்து, கொஞ்சம் ஃப்ரேம் டிராப் வந்து இருக்க தான் செய்யுது. சோ இதுக்கு முன்னாடி இந்த பிரைஸ் செக்மென்ட்ல இருக்கக்கூடிய Samsung Galaxy Exynos 9600 இது பெட்டரான பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய ப்ராசஸர் தான். சோ அந்த விதத்துல இதோட பெர்ஃபார்மன்ஸ், யூசேஜ் எக்ஸ்பீரியன்ஸ் இதெல்லாமே நல்லாவே இருக்குது. நார்மலா நிறைய ஆப் ஓபன் பண்ணாலும் சரி, இல்ல நார்மலான யூசேஜ்க்கு வந்து இந்த ப்ராசஸரோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து நல்லாவே இருக்குது. இதுல சாஃப்ட்வேர் அப்படின்னு பார்க்கும்போது லேட்டஸ்ட் வெர்ஷனான Android 11 ஓட One UI 3.1 கொடுத்திருக்காங்க. இங்க ப்ளூடூத் அப்படின்னு பார்க்கும்போது நிறைய ப்ரீ இன்ஸ்டால்ட் ஆப் வந்து கொடுத்திருக்காங்க. முக்கியமா சாம்சங்கோட ஆப்பை நிறைய கொடுத்திருக்காங்க. சோ எக்கச்சக்கமான ஆப் வந்து ப்ரீ இன்ஸ்டால்டா வருது. உங்களுக்கு தேவையில்லை அப்படின்னா ஒரு சில விஷயங்களை நம்மளால அன்இன்ஸ்டால் பண்ணிக்க முடியுது. One UI ஓட எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம சொல்லவே வேண்டாம், ரொம்பவே பெஸ்டா தான் இருக்குது. அது போக இங்க சாஃப்ட்வேர் அப்டேட் அப்படின்னு பார்த்தா அடுத்த 2 வருஷத்துக்கு இந்த சாஃப்ட்வேர் அப்டேட் கொடுப்பாங்க. அதனால Android 13 வரைக்கும் கிடைக்கிறதுக்கு அதிக சான்சஸ் இருக்கு. அது போக இங்க 3 வருஷத்துக்கு செக்யூரிட்டி அப்டேட்டும் இந்த மொபைலுக்கு கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால சாஃப்ட்வேர் அப்டேட்டை பொறுத்தவரை இந்த மொபைலுக்கு பெருசா ப்ராப்ளம் எதுவும் கிடையாது. இந்த மொபைல்ல சூப்பர் AMOLED டிஸ்ப்ளேவா இருந்தாலுமே இங்க ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் வந்து சைட் மவுண்ட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் தான் கொடுத்திருக்காங்க. இது வந்து நம்ம கை வச்சு எடுக்கிறதுக்குள்ள அன்லாக் ஆயிடுது. ஓரளவு ஸ்பீடாவே இது வந்து ஒர்க் பண்ணுது. பட் இங்க ஃபேஸ் அன்லாக் அப்படின்னு பார்க்கும்போது சில நேரம் அது வந்து பெர்ஃபெக்ட்டா ஒர்க் பண்ணுது. சில நேரம் வந்து அந்த ஃபேஸ் அன்லாக் வந்து அந்த அளவுக்கு பெர்ஃபெக்ட்டா ஒர்க் பண்ணல. அதுல சின்ன சின்ன இஷ்யூ இருக்கறத நம்மளால பார்க்க முடியுது. அதை வந்து அடுத்த சாஃப்ட்வேர் அப்டேட்ல ஃபிக்ஸ் பண்ணுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கிறேன். இங்க மியூசிக்கோட எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது இங்க சிங்கிள் ஸ்பீக்கர் தான் கொடுத்திருக்காங்க பாட்டம்ல. அதோட எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது பெரிய அளவுல லவுட்னஸ் கிடையாது. ஓரளவு டீசென்ட்டான மியூசிக் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நமக்கு கிடைக்குது. இங்க டால்பி அட்மாஸ் சப்போர்ட்டும் கொடுத்திருக்காங்க. அதனால ஓரளவு டீசென்ட்டான லவுட்ல டீசென்ட்டான மியூசிக் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இங்க இருக்குது. அது போக இங்க கால் குவாலிட்டி, நெட்வொர்க் குவாலிட்டி அப்படின்னு பார்க்கும்போது அதுல எந்த ஒரு ப்ராப்ளமும் கிடையாது. நம்ம பேசுறதும் அவங்க பேசுறதும் ரொம்பவே கிளியரா நமக்கு கேக்குது. அடுத்து இந்த மொபைலோட பேட்டரி கெபாசிட்டி அப்படின்னு பார்க்கும்போது இங்க 6000 mAh பேட்டரி கெபாசிட்டி கொடுத்திருக்காங்க. 6000 mAh பேட்டரி கெபாசிட்டி அப்படிங்கிறதுனால இந்த மொபைல் வந்து ஒரு பல்கான மொபைலா இருக்குது. இதோட திக்னஸ் பார்த்தோம் அப்படின்னா ரொம்பவே பெருசா இருக்குது. மொபைல் பார்க்கிறதுக்கு ரொம்ப கம்பாக்டான ஒரு மொபைல் மாதிரி தெரியும். ஏன்னா 6.4 இன்ச் டிஸ்ப்ளே அப்படிங்கிறதுனால சின்ன மொபைல் மாதிரி தெரிஞ்சாலும் இந்த மொபைலோட திக்னஸ் அப்படின்னு பார்க்கும்போது ரொம்பவே பெருசா இருக்கும். ஸோ வெயிட்டும் ரொம்பவே அதிகமா இருக்கும். 200 கிராமுக்கு மேல வெயிட் வரும். ஸோ இந்த அளவுக்கு திக்னஸா ஒரு பல்கான மொபைல் மாதிரி தான் ஃபீல் இருக்கும். அந்த அளவுக்கு இங்க பேட்டரி கெபாசிட்டியும் அதிகமாக கொடுத்திருக்காங்க. அதுக்கு ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் அப்படின்னு பார்க்கும்போது இங்க 25 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்திருக்காங்க. ஆனா பாக்ஸ்க்குள்ள 15 வாட் அடாப்டர் தான் கொடுத்திருக்காங்க. அதை யூஸ் பண்ணி சார்ஜ் பண்ணும்போது ரொம்பவே டைம் ஆகுது அப்படின்னு சொல்லலாம். இருந்தாலும் ரொம்ப டைம் எடுத்து நம்மளால சார்ஜ் பண்ணாலுமே இந்த மொபைலோட பேட்டரி பேக்கப் அப்படின்னு பார்க்கும்போது ரொம்பவே சூப்பரா நிக்குது. ஒன்ஸ் நீங்க சார்ஜ் பண்ணீங்க அப்படின்னா தாராளமா நீங்க நார்மல் யூசேஜ்க்கு 2 நாளைக்கு இந்த மொபைலை யூஸ் பண்ணிக்க முடியும். நீங்க ஹெவி யூசரா யூஸ் பண்றீங்க அப்படினாலுமே உங்களுக்கு ஒரு நாளைக்கு மேலேயே இந்த மொபைலோட பேட்டரி பேக்கப் வருது. அந்த அளவுக்கு ஒரு எக்ஸலென்ட்டான பேட்டரி பேக்கப் இருக்குது. பேட்டரியில எந்த ஒரு இஷ்யூமே இல்ல. ரொம்பவே சூப்பரா பேட்டரி வந்து ஆப்டிமைஸ் பண்ணிருக்காங்க. ஃபைனலா இந்த மொபைலோட பிரைஸ் அப்படின்னு பார்த்தா இங்க 2 ஸ்டோரேஜ் வேரியன்ட் வந்து லான்ச் பண்ணிருக்காங்க. 4+64, 6+128. இதோட சேல் பிரைஸ் அப்படின்னு பார்த்தா 4+64 12500 ரூபாய்க்கும், 6+128 14500 ரூபாய்க்கும் சேல் பண்றாங்க. பட் இந்த மொபைல் நம்ம வாங்கின பிரைஸ் அப்படின்னு பார்த்தா இதோட ஃபர்ஸ்ட் சேல் 1000 ரூபாய் டிஸ்கவுண்டோட 11500 ரூபாய்க்கு போட்டிருந்தாங்க. அது போக இங்க கார்டு ஆஃபரும் கொடுத்திருந்தாங்க. சோ கார்டு ஆஃபர் இதெல்லாம் யூஸ் பண்ணி வாங்கும்போது 10750 ரூபாய்க்கு இந்த மொபைலை வாங்க முடிஞ்சது. அந்த பிரைஸ் செக்மெண்ட்க்கு தான் நான் வாங்கினேன். சோ அந்த பிரைஸ் செக்மெண்ட்க்கு பார்க்கும்போது இந்த மொபைல் வந்து ஒரு நல்ல ஒர்த்தான மொபைல் அப்படினே சொல்லலாம். சோ இந்த மாதிரி ஆஃபர் எல்லாம் நீங்க மிஸ் பண்ணிட்டீங்க, உங்களுக்கும் தெரிஞ்சிருந்தா இந்த பிரைஸ் செக்மெண்ட்ல இந்த மொபைலை வாங்கியிருக்கலாம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா சோ நம்ம ஏற்கனவே இத பத்திலாம் டீடைலா வீடியோ பண்ணியிருந்தோம். இந்த மாதிரி ஒவ்வொரு ஆஃபர் வரும்போதும் அதை பத்தி டீடைலா தெரிஞ்சுக்கணும், இல்ல மொபைல் லான்ச் ஆஃபர் பத்திலாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்மளோட சோஷியல் மீடியாவை நீங்க இன்னும் ஃபாலோ பண்ணல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல எல்லா சோஷியல் மீடியாவோட லிங்க்கும் இருக்கு. முக்கியமா டெலிகிராம் குரூப்போட லிங்க் இருக்கு. சோ இதெல்லாத்தையுமே ஃபாலோ பண்ணிக்கோங்க. டெலிகிராம் குரூப்லயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்பதான் இந்த மாதிரியான அப்டேட் எல்லாம் நீங்க மிஸ் பண்ணாம பார்க்க முடியும். சோ அது தெரிஞ்சிருந்தது அப்படின்னா நீங்களும் இந்த பிரைஸ் செக்மெண்ட்க்கு இந்த மொபைலை வாங்கிக்க முடியும். இப்போ இந்த மொபைல் ஒர்த்தா இல்லையா அப்படின்னு கேட்டீங்கன்னா 12500 ரூபாய் பிரைஸ் செக்மெண்ட்க்கு அப்படின்னு பார்த்தாலுமே இந்த பிரைஸ் செக்மெண்ட்க்கு சூப்பர் AMOLED டிஸ்ப்ளே கொடுக்குறாங்க. அதுவும் 90 Hz ரெஃப்ரெஷிங் ரேட்டோட கொடுக்குறாங்க. பெரும்பாலும் 12000 ரூபாய் பிரைஸ் செக்மெண்ட்க்குள்ள பார்த்தோம் அப்படின்னா பெரும்பாலான பிராண்ட்ஸ் வந்து இங்க HD+ டிஸ்ப்ளே தான் கொடுக்குறாங்க. ஆனா இங்க சூப்பர் AMOLED டிஸ்ப்ளேயோட கிடைக்கிறது ரொம்ப சூப்பரான விஷயம் அப்படின்னு சொல்லலாம். ஓரளவு டீசென்ட்டான பெர்ஃபார்மன்ஸ் இருக்கக்கூடிய G80 இருக்குது. கேமராவும் ஓரளவு டீசென்ட்டா பெர்ஃபார்ம் பண்ணுது. பேட்டரி பேக்கப் ரொம்பவே சூப்பரா இருக்கு. அதுவும் சாம்சங் பிராண்ட் அப்படிங்கிறதுனால நிறைய பேர் இந்த பிரைஸ் செக்மெண்ட்க்கு இதை விரும்பி வாங்குவாங்க. சோ அந்த பிரைஸ் செக்மெண்ட்க்கு நான் மேல சொன்ன விஷயங்கள்லாம் ஓகே அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த மொபைலை நீங்க தாராளமா ட்ரை பண்ணி பார்க்கலாம். இல்ல இந்த பிரைஸ் செக்மெண்ட்லயே உங்களுக்கு பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸோட பெஸ்ட் டிஸ்ப்ளேயோட இதோட பெட்டரான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட மொபைல் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நிறைய மொபைல்ஸ் வந்து ஆல்ரெடி அவைலபிளா இருக்கு. நம்ம ஏற்கனவே 13000 ரூபாய் பிரைஸ் செக்மெண்ட்ல இருக்கக்கூடிய பெஸ்ட் மொபைல்ஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லி டீடைலா வீடியோ பண்ணிருக்கோம். நீங்க இன்னும் அந்த வீடியோ பார்க்கல அப்படின்னா இங்க கார்ட்ல கொடுத்துருக்கேன். தேவைப்படுறவங்க மறக்காம அதையும் செக் பண்ணி பாருங்க. சோ சாம்சங்கோட இந்த F22 மொபைல் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த மொபைல் பெஸ்ட்னு நினைக்கிறீங்க
நினைக்கிறீங்களா இல்ல ஓரளவு ஆவரேஜான மொபைல் தான் அப்படின்னு நினைக்கிறீங்களா உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கறத மறக்காம டீடைலா கீழ கமெண்ட் பண்ணுங்க இதே மாதிரி நிறைய லேட்டஸ்டான இன்ட்ரஸ்டிங்கான புது கேட்ஜெட்ஸோட அன்பாக்சிங் அண்ட் டீடைல்டான ரிவ்யூலாம் பார்த்து தெரிஞ்சுக்க டெக் படிஸை எல்லா சோஷியல் மீடியாலுமே ஃபாலோ பண்ணிக்கோங்க டிஸ்கிரிப்ஷன்ல எல்லா சோஷியல் மீடியாவோட லிங்க்கும் இருக்கு இதே மாதிரி இன்னொரு யூஸ்ஃபுல்லான இன்ட்ரஸ்டிங்கான வீடியோல சந்திக்கிறேன் பாய்